ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த ஆவணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? பொதுவாகவே கடக ராசிக்காரர்கள் 24 மணி நேரமும் தெளிவாக இருந்தால் கூட ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறத விட நம்மளை சார்ந்த அடுத்தவர்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமா? எந்த ராசி பலன் கேட்டாலும் கடகராசிக்கு நல்லது சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு மட்டும் நல்லது நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்களில் சாஸ்திர சம்பிரதாய விஷயங்களில் கொஞ்சம் சந்தேகம் இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி சந்தேகத்தில் உள்ள உங்களுக்கு சரளமாக சந்தோஷமாக பண வரவு கொடுக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையப்போகுது. இதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல அதே தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தன பன வருமானங்கள் கிடைக்குது. அப்படிங்கிறத விட அந்த வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. ஜென்ம ராசியிலேயே வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதால உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் சரியான வகையில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். சட்டத்தை மீறிய திட்டங்கள் கூட உங்களுக்கு உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு திட்டங்களும் நட்டமில்லாத நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை வித்தைகளை எல்லாம் மொத்தமாக பயன்படுத்தி கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஏதுவான மாதமாக ஆவணி மாதம் அமையப்போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால இவ்வளவு நன்மைகள். அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய ராசியிலேயே தனகாரகன் அப்படிங்கிற காரகத்துவம் பெற்ற குரு பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால அச்சம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால அந்த பாக்கிய ஸ்தான சனி பகவானை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அம்சத்துக்கு ஏற்ப கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் கடகராசியை பார்த்து யாரெல்லாம் கேவலமாக நினச்சாங்களோ அல்லது யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு அற்புதமான வாழ்க்கை நிச்சயமாக அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். அதே சமயம் பூமிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதுவும் புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக ரொம்ப மாதமாக ரொம்ப வருஷமாக சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா? நமக்கு சொந்த வீடு அமையலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் கவலையாக இருக்கும். அதை விட நம்ம கூட உள்ளவங்கள்லாம் சொந்த வீடு வாங்கி போயிட்டாங்க, நமக்கு பின்னாடி திருமணம் செஞ்சவங்கள்லாம் சொந்த வீடு வாங்கி போயிட்டாங்க, நமக்கு பின்னாடி உத்தியோகத்தை சேர்ந்தவங்கள்லாம் சொந்த வீடு வாங்கி போயிட்டாங்க, நமக்கு தெரிய கஷ்டப்பட்டவங்கள்லாம் இப்போ சந்தோஷமான சொந்த வீட்டுக்கு போயிருக்காங்க, நம்ம கூட வாடகைக்கு வந்தவங்கள்லாம் சொந்த வீடு வாங்கி போயிட்டாங்க, நமக்கு சொந்த வீடு அமையலைங்கிற ஒரு கவலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கண்டிப்பாக சொந்த வீடு அப்படின்னு சொல்கிறத விட, அதாவது ஒரு சில பேருக்கு ஆடம்பரமான வீடாக அமையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையப்போகுது. பூமிகாரகன் செவ்வாய் பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் அமர்ந்து அந்த புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால பூரிப்பான ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய பூரிப்பான ஒரு சூழ்நிலைகள் தென்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துகிட்டு இருக்கும். கடக ராசியில் புதன் பகவானும் குரு பகவான் இருக்கிறதுனால கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை ஆங்காங்கே சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துகிட்டு இருக்குது. பண வரவு அப்படிங்கிறதுக்கு மேலே பல்வேறு விதத்தில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பகட்டான நடை மிடுக்கோடு நடந்து வரக்கூடிய உலா வரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக இந்த மாதம் வந்துகிட்டு இருக்குது. மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கு. பொதுவாகவே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். சூப்பர் சார். கடகராசிக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இருந்தாலும் கூட சில பேர்த்துக்கு தொடக்கத்திலேயே ஒரு பெரிய சரிவு ஏற்படுது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான பயன்களை வழங்க இருக்கு சார்? சரிவு அப்படிங்கிற விஷயத்தை நிறைவு என்ற அம்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பாக்கியம் தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது, அதாவது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை அற்புதமாக கையாளக்கூடிய அம்சம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய அம்சமாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை.
ஆவணி மாத கிரக நிலைகளை பொறுத்தளவுக்கு கோச்சாரப்படி கடகராசிக்கு நல்லது நடக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தால் கூட உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்ததுன்னு வைங்களே, கண்டிப்பாக இருக்கிற இந்த கோச்சார பலன்களில் கொஞ்சம் தடை ஏற்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. கடக ராசி அப்படிங்கிற ஒரே ராசியில் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிற ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகம், அதாவது ஒரே ராசியில் 1000 பேர் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட ஒரே ஜாதகம் இன்னொருவருக்கு அமையாது அப்படிங்கிறது ஆழமான உண்மை. அந்த ஆழமான உண்மையை அனுசரித்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த நீங்கள் 1ஆம் தேதி பிறந்திருக்கலாம், 9ஆம் தேதி பிறந்திருக்கலாம், 30ஆம் தேதி பிறந்திருக்கலாம், 18ஆம் தேதி பிறந்திருக்கலாம், நல்ல நாளில் பிறந்திருக்கலாம், முகூர்த்த நாளில் பிறந்திருக்கலாம், அமாவாசையில் பிறந்திருக்கலாம், அஷ்டமியில் பிறந்திருக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு நீங்கள் எந்த காலத்தில், எந்த நேரத்தில், எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அம்சத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் கூட அதே 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தனக்கு தானே கெடுக்கக்கூடிய சூழல்களும் இருக்கிறதுனால அந்த மாதிரியான அந்த அமைப்புகளை, அந்த கெடுக்கக்கூடிய அமைப்புகளை அடியோடு தவிர்க்கக்கூடிய பாக்கியத்தை குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், வார பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.